சாமி அந்த சாமி சபதம் முடிப்பால் என்று சொல்வதற்கு பதிலாக நான் சபதம் முடிப்பேன்னு சொல்லி ஒரு வார்த்தையில நான் மாட்டிக்கிட்டேன். நான் என்ன செய்ய போறேன்? கண்ணா, மணிவண்ணா, கோபால கண்ணா, இந்த அவயத்தில் மாட்டிக்கொண்ட என்னை நீதான் காக்க வேணும். கண்ணா மணிவண்ணா. பாஞ்சாலியாகப்பட்டவன் இதோ குழந்தையாக சென்று துரியாதாகப்பட்டவன் பாஞ்சாலி என்று கட்டி வைத்து விட்டான். உடனே சென்று அந்த அன்றுடன் சென்று பரமனாக உருவத்தை மாறி அஷ்டாபரமான சொல்ல வேண்டும். பாஞ்சாலியாகப்பட்டவன் அஷ்டாபரம் சென்று துரியாதத்திலே மாட்டிக்கொண்டான். பரமனாக உருவத்தை மாறி அஷ்டாபரம் சென்று அடித்து நொறுக்கி விட்டுவாங்க. கை தொட்டி இழுத்துருச்சோ ஆம்பளை பொண்டாட்டி படுத்து போட்டு ஓடு சாமி அப்பதான் என்ன தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி மேல கை வைப்பா நீ? என்னடா பண்ண போற? என்ன பண்றடா? என் பொண்டாட்டி விட முடியுமா முடியாதா? முடியாதா? அதே சந்தோ என் பொண்டாட்டி மேல நீ கை வச்ச உன்ன என்ன பண்ற? உன் பொண்டாட்டி என்ன பண்ணாலும் என்னடா பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமா? என்ன பண்ண முடியும்? புரிஞ்ச பண்ணி இப்ப பாரு என்ன பண்ணணும்? உன் பொண்டாட்டி பாரு அப்ப குறவெல்லாம் முடிச்சிருக்கல கொண்டாடிதான் முடிச்சிருந்துட்டு விட மாட்டீங்க ஒரு குறை வந்து தாங்கல ஒரு நாள் வந்ததுக்கு அவங்களால தாங்க முடியல. என் சாதி தந்த கூட்டம் தான் இந்த கில்ல அஸ்னாபுரமா பாத்துக்கோ. நம்ம அஷ்டாபுரத்தில் சேரன் என்ன பண்றது? இந்த ஒரே ஒரு குறை வந்து வீதியில இந்த அட்டகாசம் பண்றானே, அஷ்டாபுரத்துல இருந்து இந்த மாதிரி செய்யறானே, இவன் கூட்டமெல்லாம் வச்சு நம்ம தாங்க மாட்டோம். அதனால அவனை பாண்டி மறுபடியும் பண்ணுவா நீ பாத்துட்டு முடியுமா முடியாதா? அரே சாமி பாருமா உன் புருஷன் பண்றது தப்பு இல்ல. அரே சாமி நீ மட்டும் என் மேல வாசப்படலையா? சும்மா ஒரு பார்வைதான் பார்த்தவன் ஏரியா படுத்துட்டான். அரே சாமி, அரே நான் வந்தது குறி சொல்லி இருக்கிறேன். அரே உங்க அம்மால குறி சொல்லி இருக்கிறேன். உங்க அம்மா குறி பாத்துக்குது, பொண்டாட்டி குறி பாத்துக்குது, உங்க குறி பாத்துருக்குது. இப்போ உனக்கு என்ன வேணும்? அரே எனக்கு தானியங்கள் கூலி வேணும் சாமி. போய் கொண்டு போடி ஓடி. என்னது தானியம் வேணுமா? கொடுத்து போ. நான் வறுத்து கொண்டு வந்திருக்கேன். புடிங்க. வறுத்து கொண்டு வந்திருக்கிறேன். ஆமா சரி சரி சரி. ஏய் நான் சொன்னபடி கருக வறுத்து தான் கொடுக்கணும் சாமி. ஏதோ பச்சையா பச்சை தானியத்தை கொடுத்தா கூட 4 பக்கம் நாங்க காட்டுல விதை வளைச்சு நாங்க சோறாக்கி திம்பனாங்க. அரே இப்படி நல்லா வறுத்து போட்டா எப்படி சாமி? எங்கிட்ட இருக்கிறது வேணும்னா வாங்கிட்டு போய் போயிட்டு. அரே போடு அரே புள்ள குடுத்து வாங்கிட்டு வா போவோம். வச்சு பொளம் எடுத்துக்கோ சரியா? அரே எங்க சாமி அதுலயே கொஞ்சம் எடுக்கிறே. இது எங்க நாட்டுடி வழக்கம். அரே பொம்பளே பாரு பொம்பளை பேத்த புண்டை. இந்தா எங்க தானியம் வாங்கிட்டு கொடுத்ததுக்கு வச்சுக்கோ. அரே புள்ள தானியம் வாங்கிட்டு போலாமா?
ஐயா நீங்கள் யார் என்று தெரியவில்லை. நான் யார் என்று தெரியவில்லையா? துரியனை தப்பிப்பதற்காக என் கணவர் என்று போய் சொல்லிவிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. என்னை தெரியவில்லையா உனக்கு? ஆமா. அஞ்சாரி, நான் யார் என்று தெரிகிறதா உனக்கு? யாருங்க நீங்க? நான் தான் ஆனாள் அழகு மன்னன் அர்ஜுன மன்னனே நானு. அர்ஜுனனா? ஆமா. அப்புறம் என்ன என் கணவனுக்கு முதுகு மச்சராக இருக்கும். இங்க முதுகு காட்டுங்க. தெரிகிறதா? சரி, நம்ம அண்ணனை சென்று காணிப்போம். அப்படியே கட்டும். கண்ணா மணிவண்ணா கோபால கண்ணா, நீ சொல்லுவது போல கோழி கோடுகுறி சொன்னேன். ஆனா பச்சை தானியத்தை போடணும் பார்த்தா அந்த சண்டாளி நல்லா வறுத்து தானியம் போட்டிருக்கிறா. இதை வச்சு எப்படின்னா நம்ம தானியம் பச்சை தானியங்களை கொடுத்தால் பாண்டவராக இருந்தால் ஒரு ஆண்டு காலம் இதை வைத்து காலம் கழித்து விடுவார். அப்படி என்று வறுத்து போட்டு இருக்கிறார். இருந்தாலும் அந்த வறுத்த தானியத்தை இதோ விதைத்து பாருங்கள், அது எப்படி வருது என்று விளைந்து பார்ப்போம். உங்களோட துணை கொண்டு இந்த தானியத்தை நான் விதைக்கிறேன். இது எப்படி விதையாத சரணாகுன்னு பார்க்கலாம். ஆமா. அந்த மாயானோட கண்டு இந்த விதைச்சு நினைத்து விதைத்தேன். ஆனா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிறமா இருக்குது. என்ன அதிசயம் அம்மா? இந்த நெல்லாகப்பட்டது விதைக்கும் போது வறுக்கும் போது எல்லாம் முழுசாம வருவாது. காவாசியும் அரைவாசியும் முழுவாசியும் அதுதான். அதனால காவாசி முழுவாசி தான் எல்லாம் ஒண்ணு ரெண்டா தானே வறுத்திருப்பாங்க. அதனால விதைக்கும் போது இது அப்படியே தான் இது வந்திருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரா இருக்குது. இது பச்சை கலர்ல ஒரு பயிர் இருக்குது. அது என்னன்னா அந்த பச்சை கலரா இருப்பதுதான் காசி பயிர். சிகப்பு கலர்ல ஒரு பயிர் இருக்குது. அதுதான் மஞ்சள் பயிர். அதாவது வெள்ளை கலர் ஒரு பயிர் இருக்குது. அம்மா அதுதான் சோளமனு சொல்லுவாங்க. சோளம் வெள்ளை கலர்ல இருக்குது. சிவப்பா இருக்கிறது சோளமனு சொல்லுவாங்க. ஆனா அது ஒரு முத்தாக இருக்குதுல்ல, அது ஒரு கொட்டை முத்தாக சொல்வார்கள். சரி, வெள்ளை கலர்ல என்னமோ இருக்குதுன்னா அது தட்டை பயிரமா? தட்டை பயிர். ஆமா. ஓ, இப்படி விதவிதமா இருக்குது பாத்தியா? ஆமா. அது உளுந்துன்னு சொல்வார்கள். உளுந்து அதுதான் முழுசா வந்திருக்கு. சரி சரி. அப்படிப்பட்ட இந்த நாளை வரும் கலியோகத்திலே 9 தானியமா உருவாயிருக்குது. சரி சரி. அதனால அம்மா நாளை வரும் கலியோகத்திலே இது உங்களுக்கும் பயன்படுத்திட்டோம். இதை வைத்து ஒரு ஆண்டு காலம் காலம் கழிக்கணும். நாளை வரும் கலியோகத்திலே மக்களாக